பசங்க போற ஸ்கூல் பஸ்ஸுக்குள்ள பேய் இருக்கு. ஏன்னா அது ஒரு பேய் பஸ். வாங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். இது பாலா. ஸ்கூல் டைம் 9 மணி. மணி 8:15 ஆச்சு. பாலா தூங்கிட்டு இருக்கான், எந்திரிக்கவே இல்லை. இப்போ மணி 8:45. அப்பாவும் அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். அவங்க அம்மா வந்து அவனை எழுப்ப வர்றாங்க. மணி 8:45 ஆயிடுச்சு, ஸ்கூல் டைம் ஆகுது, எந்திரடா. எந்திரிச்சு டைம் பாக்குறான், 8:45. 5 நிமிஷத்துல வேகமா குளிச்சுட்டு ரெடி ஆயிடுறான். மணி 8:55. பஸ் வர டைம். வீட்டுக்கு வெளியில வந்து நின்னு பாக்குறான். பஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுச்சு. வெளியில வண்டி தொடச்சிட்டு இருந்தா அவங்க அப்பாவை கூப்பிடுறான். சரின்னு அவரும் பைக் எடுத்துட்டு பஸ் ஃபாலோ பண்ணி போறாரு. அப்பா சீக்கிரம் சீக்கிரம் பஸ்ஸை பிடிங்க. இப்போ பஸ் ஓவர்டேக் பண்ணி பஸ் நிப்பாட்டுறாரு. ஸ்கூல் பஸ்ல அவனும் ஏறுறான். இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே அவன் இதத்தான் பண்றான். இத பார்த்து அவங்க அம்மா வருத்தப்படுறாங்க. இது அவங்க அம்மா மட்டும் பார்க்கல, பஸ் மோகினியும் பாக்குறா. நீ லேட்டா கிளம்பிட்டு உங்க அப்பாவை கஷ்டப்படுத்துற. இன்னைக்கு நைட்டு உனக்கு இருக்கு. இது குமாரு. 8:30க்கு பஸ் வரும். குமார் 8 மணிக்கு எந்திரிச்சோனே உட்கார்ந்து கேம் விளையாண்டுகிட்டு இருக்கான். ஸ்கூல் பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு, இன்னும் உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கேன். போய் குளி. 8:20க்கெல்லாம் குளிச்சு ட்ரெஸ் போட்டு வந்துட்டான். சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க அவங்க அம்மா. போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறான். அப்போ ஒரு சத்தம், ஸ்கூல் பஸ்ஸோட ஹார்ன் சவுண்டு. பாதி சாப்பாட தட்டிலே வச்சுட்டு பஸ் பிடிக்க போறான். பஸ் முன்னாடி போயிடுச்சு. பஸ் பிடிக்க இவன் ஓட, இவன் பாவுனா அவங்க அம்மாவும் பின்னாடி ஓடுறாங்க. இவங்க ஓடுறத பார்த்து டிரைவர் வண்டி நிப்பாட்டிட்டாரு. ஏப்பா தம்பி, டெய்லி இப்படித்தான் ஓடி வந்து ஏறுவியா? வேமா வரமாட்டியா? இவனால நானும் டெய்லி மூச்சு வாங்க ஓடி வர வேண்டியிருக்கு. எப்பதான் திருந்துவானோ. இந்த குமாரையும் பஸ் மோகினி நோட் பண்றா. சோம்பேறியா, பொறுப்பு இல்லாம இருந்துட்டு அம்மாவை ஓட வைக்கிறியா? உனக்கு இருக்கு இன்னைக்கு. இது விஷால். விஷால் எப்பவுமே சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வருவான். வந்ததும் கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு விளையாட போயிடுவான். அதுக்கப்புறம் 7 மணிக்கு நைட்டு தான் வீட்டுக்கு வருவான். வந்து கேம் விளையாடுவான். அப்புறம் டிவி பார்ப்பான். ஹோம்ஒர்க் எதுவுமே பண்ணாம சாயந்தரத்துல இருந்து நைட்டு வரையும் இப்படியே பொழுத கழிப்பான். அப்படியே தூங்கிடுவான். விஷாலுக்கு காலையில 8:40க்கு பஸ். காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு முந்தின நாள் எழுதாத ஹோம்ஒர்க்கை அப்ப உட்கார்ந்து எழுதுவான். எழுதுறான் 8:40 வரை எழுதுறான். அப்புறம் பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு வேகமா யூனிஃபார்ம் மாட்டிட்டு கிளம்பி போறான். பார்த்தா ஸ்கூல் பஸ் ரொம்ப தூரத்துல போயிடுச்சு. ஓரமா ஒரு மரத்தடில நின்று யோசிக்கிறான். பஸ்ஸையும் பிடிக்க முடியாது. ஸ்கூலுக்கு போனாலும் மிஸ் ஏன் லேட்டுன்னு திட்டுவாங்க, வீட்டுக்கு போனாலும் அம்மா திட்டுவாங்கன்னு கொஞ்ச நேரம் மரத்தடிலேயே நிக்கிறான். டைம் கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போறான். அம்மா என்னடான்னு கேக்குறாங்க. அம்மா நான் சீக்கிரமே போயிட்டேம்மா, பஸ் எனக்கு முன்னாடியே போயிடுச்சு, பேசாம ஸ்கூலுக்கு லீவ் போட்டுறேம்மா, டோன்ட் வரி. அம்மாவும் டைம் பாக்குறாங்க. மணி 9:15க்கு மேல ஆயிடுச்சு. இனிமேல் ஸ்கூலுக்கு போனாலும் ஸ்கூல் கேட் மூடி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் புலம்பிட்டே போயிடுறாங்க. இதையும் பஸ் மோகினி மரத்து மேல உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தா. பொய் சொல்லி லீவு போடுற. பஸ்ஸை விட்டது நீ, ஆனா ஸ்கூலுக்கு லீவு நான் சொல்ற உனக்கு இருக்கு. இந்த பஸ் மோகினி என்ன பண்ணுவானா, நைட்டு நேரத்துல ஸ்கூல் பஸ்ல மோகினியா வலம் வருவா. யார் யாரெல்லாம் பஸ்ஸ தவற விட்டாங்களோ, லேட்டா வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் இந்த பஸ் மோகினி தூக்கிட்டு போயிடுவா. அப்படிதான் இந்த பாலா, குமார், விஷால் 3 பேரையும் பஸ் மோகினி நைட்டு தூக்கிட்டு போறா. ஒரு இடத்துல கட்டி வைக்கிறா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக பஸ் மோகினி அவளோட பேய் பஸ்ஸை எடுத்துக்கிட்டு மோதுறதுக்காக அவங்கள நோக்கி வர்றா. இது தெரிஞ்ச முருகனும் பிள்ளையாரும் கைலாயத்துல இருந்து கிளம்புறாங்க.
இந்த பக்கம் பஸ் மோகினி அவங்கள மோத போக அதுக்குள்ள பிள்ளையாரும் முருகனும் நடுவுல வந்து நின்னுட்டாங்க. என்ன முருகா விநாயகா, நீங்களும் பஸ்ஸ பிடிக்க போறீங்களா? மோகினி, அவர்களை விட்டு விடு. இவர்களுக்கு நாங்கள் பொறுப்பு. இனி இப்படி செய்ய மாட்டார்கள். சொன்னதும் பஸ் மோகினி சமாதானமாகறா. இந்த பக்கம் பிள்ளையாரும் முருகனும் அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. இன்று நாங்கள் காப்பாற்றி விட்டோம். நாளை நீங்கள் தான் சீக்கிரமாக கிளம்ப வேண்டும். இனிமேல யாராவது பஸ்ஸ விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு லீவு போடுறது, வேணுக்குனே லேட்டா கிளம்புறது, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா என் பேய் பஸ்ஸ வச்சு உங்க மேல ஏத்திடுவேன். ஜாக்கிரதை.